as an entity she has created is amazing. Okay, இப்போ அங்கே போய் நீங்கள் ஹேர் கட் அதெல்லாம் விட்டுருங்க, அது ப்ரைஸியா அதெல்லாம் வரல. பட் அவங்க என்ன சோஷியல் இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க அது தெரிஞ்சுக்கோங்க. சரி, நான் ஒரு சலூன் வைக்கலாம், ரொம்ப கஷ்டப்பட்டு 2 வைக்கலாம், 3 வைக்கலாம், என் வைஃபையும் கூப்பிட்டுக்கலாம், என் பையனையும் கூப்பிட்டுக்கலாம், ஒரு 10 பண்ணலாம். பட் ஆனால் ஸ்கேலபிலிட்டி சொல்கிறது ஹேஸ் டு பி ப்ராசஸ், இட் கான் பி பர்சன். ஸோ யூ ஹேவ் டு புட் த ப்ராசஸ். நீங்கள் ப்ராசஸ் போடுங்க, ஃபேக்ட்ரி மாதிரி எல்லாமே நடக்கும். அதுக்கு மெயினாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த பிஸ்னஸில் என்ன ரிஸ்க்குன்னு பார்த்தாங்க. அந்த பிஸ்னஸில் ரிஸ்க் வந்து இடம் போடுறதோ பார்க்கிங்கோ அல்லது அது ஹேர் கட் எப்படி ஆகிடுமோ அதெல்லாம் கிடையாது. ஒழுங்காக கன்சிஸ்டண்ட்டாக அதே மாதிரி ஹேர் கட் பண்ணுற பசங்க வேணும். ஓகே, அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், அவங்க ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஒன்று தொடங்கினாங்க. ஓகே, அந்த ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் அவங்க வந்து 10th 12th பாஸ் ஆனவங்க, ஃபெயில் ஆனவங்க, அவங்களுக்கு ஒரு 15,000 rupees or 20,000 ஐ டோன்ட் நோ தி அமௌண்ட், அவங்க அதை கட்டினானா அவங்க எப்படி முடிவெட்டணும் சொல்கிறத அவங்க சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள்லாம் சிரிக்கலாம், முடிவெட்டுறதுக்கு ட்ரைனிங் ஆனு. ஓகே, அந்த ஃபேக்டர்ஸ் அவங்க என்ன பார்த்தாங்கன்னா, இது முடிவெட்டுறது மட்டும் கிடையாது. நீங்கள் போய் எந்த ஒரு நேச்சுரல் பார்லர்லையும் போய் ஹேர் கட்னு சொல்லுங்கள், அவங்க அந்த வார்த்தையை யூஸே பண்ண மாட்டாங்க. சார் சர்வீஸ் சொல்லுவாங்க, உங்களுக்கு நாங்கள் சர்வீஸ் பண்ணமான்னு தான் கேட்பாங்க. These are small things but very important things. Okay, இன்னைக்கு வந்து அந்த என்டிட்டியோட வேல்யூவேஷனை பற்றி பேப்பர்லாம் வந்து இட்ஸ் ரன்னிங் இன்டு several hundred crores. மேடம் வந்து ரீசெண்டாக ஒரு எக்ஸிட் எடுத்த மாதிரி கூட பேப்பரில் வந்துருக்கு. வாட் ஐம் சேயிங் இஸ் த விஷன் இஸ் உடனே வேல்யூ பண்ணணும், நம்ம பணம் பண்ணணும் பார்க்காதீங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கு வேல்யூ கிரியேட் பண்ணுங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் வேல்யூ கிரியேட் பண்ணால் தானாக உங்களுக்கு தேடி வருவாங்க. ஓகே, நம்ம எவ்வளோ நம்மளோட அனுபவத்திலே எவ்வளோ வாட்டி நம்ம ஹேர் கட் பண்ணும்போது ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் அங்கே போச்சுன்னா சார் அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு ஃபஸ்ட்டு கேட்பாங்க. ஓகே, அந்த அளவுக்கு அவங்க பிஸ்னஸை அவ்வளோ மெச்சூர்டாக அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட். ஸோ இந்த சோஷியல் இம்பேக்ட் சொல்கிறது அந்த ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அவங்க they went one step further. அவங்க போய் அட்ரஸ் பண்ணின செக்மெண்ட் என்னன்னா, நார்த் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ், மிசோரம், நாகாலாந்து, அங்கெல்லாம் போயிட்டு அங்கே இருக்கிற பசங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து, அல்லது அவங்க வந்து அங்கே வேலை இல்லாமல் எல்லாம் இருந்தவங்க அவங்க இங்கே வந்து பண்ணியிருக்காங்க. டுடே they account for a lot of their workforce. Okay, so today they have created a niche segment. Okay, இப்போ இந்த செக்மெண்ட்டே எடுத்துக்கங்க. இவங்க இல்லைன்னா எங்கே போயிருக்கோங்க? இவங்க இருந்தால் தான் ஹேர் கட் நடக்கணும்னு கிடையாது. ரோட் சைடில் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. பட் அந்த கிளென்லினஸ், ஓகே, அந்த சர்வீஸ் லெவல்ஸ், நீங்கள் அங்கே போயிட்டு வந்ததுன்னா அங்கே இருக்கிற ஒரு கம்ஃபர்ட். ஓகே, திஸ் இஸ் வாட் வி கால் அஸ் வேல்யூ ஃபார் மணி. ஓகே, இன்னைக்கு ஒரு ஹேர் கட் பண்ணால் நார்மல் இதில் 50 ரூபா, இவங்க கிட்ட போச்சுன்னா 150 ரூபா தான். ஓகே, 3 times காஸ்ட்லி. பட் உங்களுக்கு ஏசி கொடுக்குறாங்க, they do a wash, everything. What I'm trying to say is, look how somebody perceived a simple business of an haircut. Okay, ரெண்டாவது எக்ஸாம்பிள் இப்போ சொல்ல போகிறது கொஞ்சம் லோக்கலில் விட்டுட்டு இன்டர்நேஷ்னல் போவோம். ஓகே, ஐம் கோயிங் டு டாக் அபவுட் கால் டாக்ஸி பிஸ்னஸ். எனக்கு இதில் கொஞ்சம் பர்சனல் அனுபவம் இருக்குது. ஏன்னா நான் சோழமண்டலத்தில் இருந்தபோது, லெண்டிங்கில் இருந்தபோது 2002 உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல, சென்னை கால் டாக்ஸி அப்படின்னு ஒன்று வந்தது. ஓகே, அவங்களுக்கு உள்ள ப்ராப்ளம் வந்தது, அது பிரிஞ்சு போச்சு. அப்புறம் மிஸ்டர் ரெட்சன் அம்பிகாபதி வந்து ஃபாஸ்ட் ட்ராக் எடுத்துன்னு வந்தார். அங்கே இருந்தவங்க சில பேர் பிரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் கால் டாக்ஸி ஆச்சு. அப்புறம் NTL டாக்ஸி ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கால் டாக்ஸிலேருந்து வெல்கம் கால் டாக்ஸி வந்தது. ஓகே, அதே பாருங்க, அதே பிஸ்னஸில் எவ்வளோ பேர் வராங்கன்னு. எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. எல்லாரும் சம் பீப்புள் கூட ஃபீல் சர்வீஸ் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கலாம். லெட்ஸ் நாட் கெட் இன்டு ஸ்பெசிஃபிக்ஸ் ஆஃப் தர் பிஸ்னஸ். ஓகே, இப்போ அமெரிக்காவிலேருந்து ஒரு கம்பெனி வந்தது, யூபர். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் நல்லா கேட்டுக்கோங்க. திங்க் பிக். உங்கள் பிளட்ஜில் நிறைய இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் போட்டிருக்கீங்க. 30% growth. ஓகே, ஃபைன், தட்ஸ் நீங்கள் உங்களோட விஸ்டம் ஆஃப் ஆல் யுவர் திங்ஸ் ஃபைன். பட் மை சஜஷன் இஸ் திங்க் பிக். ஓகே, யூபரோட எக்ஸாம்பிள் நான் வந்து என்சுயிங் ஸ்லைட்ஸில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேபிட்டல் அப்படின்னு சொல்லிதுன்னா
ஈக்விட்டி, டெட், கிராண்ட், ஒர்க்கிங் கேபிட்டல். கிராண்ட் வந்து நீங்க சேரிட்டி பண்ணா கிடைக்கும். ஈக்விட்டி சொல்றது முதல், நீங்க போடுற முதல் பிளஸ் இன்வெஸ்டர்ஸ் போடுற முதல். டெட் சொல்றது பேங்க்ஸ் கிடைக்கும், என்பிஎஃப்சிஸ் கொடுப்பாங்க. ஏன்னா உங்க ஒய்ஃபோட ஜுவல்ஸை கூட பிளஸ் பண்ணி கோல்டு லோன் எடுக்கலாம். ஓகே, எங்க கடன் வாங்குறீங்களோ அதுதான். ஒர்க்கிங் கேபிட்டல், நீங்க உங்க சப்ளையர்ஸ்க்கெல்லாம் வந்து 1 month நீங்க கிரெடிட் நெகோஷியேட் பண்ணா தட்ஸ் அ ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபார் யூ. இங்க ஐ எம் சாரி டு இன்டரப்ட், ஐ ஹேவ் டு கிவ் an எக்ஸாம்பிள், சாரி ஃபார் த டைக்ரெஷன். சரவணா பவன் ஹோட்டல் எக்ஸாம்பிள் சொல்றேன். அவங்களோட ஆடிட்டர் இஸ் a good friend of mine. நீங்க ஒவ்வொரு கல்வெட்டுகளையும் போய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேல் அவங்க ஆடிட்டருக்கு தான் பண்ணியிருப்பாங்க. ஓகே, at most sentimental reasons. Moreover, அந்த auditor he has done lot of advice, value addition, எப்படி பண்ணணும் அப்படின்னு. சின்ஸ் என்ன அவர் சில பழகிருக்காருனால சொல்றேன். அவர் என்ன சொன்னார்னா, வே பேக் 1985 or 86 அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ராஜகோபால் சார் கிட்ட நீங்க இது ஒரு ஃபேக்டரி மாதிரி நடத்துங்கன்னு சொன்னாங்க. ஓகே, ஹோட்டலை ஃபேக்டரி மாதிரி நடத்துங்கன்னு சொன்னாங்க. ஓகே, வாட் இஸ் ஃபேக்டரி? நத்திங். ஃபேக்டரி மீன்ஸ் ப்ராசஸ். ஓகே, அந்த ப்ராசஸ் மாதிரி ஹோட்டல்ல எல்லாரும் கேட்டாங்களா முடியுமா முடியாதான்னு நம்ம எல்லாருமே பார்த்துட்டோம். இப்போ ரீசெண்டாக இருக்கிற டெவலப்மெண்ட்டை விட்டுருங்க, ரூமர்ஸ் எல்லாம் வித்துட்டாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இட்ஸ் அ பிஸ்னஸ் தட் டிரான்ஸ்ஃபார்ம் ஹீட்டிங் ஹேபிட்ஸ் அட்லீஸ்ட் இன் த சிட்டி ஆஃப் சென்னை. ஓகே, நம்ம சரவண பவனுக்கு இன்னைக்கு நீங்கள் போச்சுன்னா டேஸ்ட்டுக்கு போக மாட்டோம், ஹைஜீனுக்கு தான் போகிறோம். அவங்களோட சர்வீஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் வெரி காஸ்ட்லி. ஓகே, ஆனாலும் அங்கே போச்சுன்னா தே ஹவ் டன், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே யூட்டிலிட்டி வேல்யூன்னு ஒன்று இருக்குது, அதை அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அது ஏன் நடக்கல அதெல்லாம் வந்து நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். பட் அவங்க பண்ணும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எதுக்கு இந்த ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு அந்த எக்ஸாம்பிள் சொல்ல வரேன்னா, தே நெகோஷியேட் கிரெடிட் பீரியட். ஓகே, உதாரணத்துக்கு சொல்றேன், குடியாத்தத்துலேருந்து ஒருத்தர் வந்து அவங்க கோகனட் சப்ளை பண்றாங்க. ஓகே, பிகினிங் ஆஃப் த இயர் தே டிசைட் 10 lakh கோகனட்ஸ் கொடுக்கணும், 10 ரூபா அவ்வளோதான். ஓகே, பேமெண்ட் ஒன்ஸ் இன் 6 months. ஸோ அது 10 ரூபா 8 ரூபானா சரவண பவனுக்கு லாஸ். நோஷனல் ப்ராஃபிட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, உங்களுக்கு நீங்க போய் சாப்பிடும்போது யூ டோன்ட் கெட் கிரெடிட். ஸோ யூ பே, but he does not have to pay to any of his suppliers. So that's called negative working capital, and that is what is the secret for success. Hotel business always hinges on எவ்வளோ கிரெடிட் உங்களால் வாங்க முடியும். ஸோ நான் எதுக்கு இந்த எக்ஸாம்பிளாக சொல்ல வரேன்னா, உங்கள் ஒவ்வொரு பிஸ்னஸ், ஏன்னா நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆனஸ்ட் எனக்கு தெரியாது, மேபி 2-3 of them I know. ஓகே, பட் உங்கள் பிஸ்னஸ்க்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Okay, your ability to negotiate and ability to bargain for a higher credit period will also determine the profitability of your venture. Okay. Sir, இப்போ ஈக்விட்டி கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருந்ததுன்னா கிடைக்கும் நான் சொன்னேன். ஓகே, ஐ வில் demystify the slide. ஈக்விட்டி கேபிட்டல்னா என்ன? உங்க முதல். ஓகே, உங்களுக்கு ஷேர்ஸ் கிடைக்கும். கம்பெனி சைட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஷேர்? ஷேர் இஸ் அ ஷேர் இந்த ஷேர் கேபிட்டல் ஆஃப் த கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது உங்களுக்கு அந்த முதல்ல உங்களுக்கு இருக்கிற ஷேரை பொறுத்து உங்களோட பெர்சன்டேஜ் ஆஃப் ஹோல்டிங் அண்ட் ஓனர்ஷிப் இஸ் டிட்டர்மைன்ட். இப்போ 50 கோடி இருந்து அதில் எனக்கு 50 கோடியும் என்னோட முதல் சொல்லிதுன்னா ஐ எம் 100% ஓனர் ஆஃப் தட் கம்பெனி. எனக்கு அதில் 5 கோடி தான் இருந்ததுன்னா 10% ஓனர்ஷிப். ஓகே, இப்போ இது ஃபர்ஸ்ட் ஃபவுண்டர்ஸ் கேபிட்டல் நம்ம போடுறது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம போட்டால் தான் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், நீங்களே பணத்தை போட்டுருக்கீங்க. இங்கே அகெயின் ஐ வில் டேக் அ ஸ்மால் பிரேக். இப்போ இந்த கான்செப்ட் மாறிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வர்ற கான்செப்ட் வந்து தமிழில் சொல்ல போச்சுன்னா மூலதனம். ஓகே, இன்வெஸ்டர்ஸ் ஆர் ரெடி டு பேக் ஈவன் சச் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, இந்த ஃபவுண்டர்ஸ் கேபிட்டலுக்கு அப்புறம் one example of a company இப்போ நான் சொல்ல போறேன். It is called MU Sigma. I would request people to do a Google MU Sigma. Okay, இதோட founder Mr. Rajaram, and I was fortunate that I could meet him 3 months back. Okay, மெட்ராஸ் அண்ணா நகர்ல பிறந்து வளர்ந்தவர் தான். ஐ திங்க் ஐஐடி எல்லாம் படிச்சிருக்கார். ஒரு 8-9 வருஷம் முன்னாடி இவர் வந்து இந்த கம்பெனியை தொடங்கினார். இந்த கம்பெனி வந்து இட்ஸ் அனலிட்டிக்ஸ் கம்பெனி. ஓகே, என்ன அனலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க, என்ன டேட்டா அனாலிசிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜ் என்னன்னு சொல்லிடுறேன்.
I think Forbes India magazine is called the 42nd richest Indian. Okay, that's the kind of wealth that he has created. எல்லாமே வந்து இங்கதான். ஓகே, அவரோட பிஸ்னஸ்ல வந்து ரொம்ப பணம்லாம் தேவை கிடையாது. அவர் என்ன பிஸ்னஸ் பண்றாருன்னு சுருக்கமாக சொல்றேன், ஏன்னா எனக்கும் தெரியும். இப்போ கூகுள் இருக்கு, ரைட்டா? இந்த கூகுளில் நீங்க போய் பார்க்குறீங்க, நீங்க அங்கே போய் பார்க்கும்போது எவ்வளோ கஸ்டமர்ஸ் கூகுளோடு எவ்வளோ சைட்டை எப்போ யூஸ் பண்ணாங்கன்னு சொல்ற அனலிட்டிக்ஸ் பேட்டர்னை இந்த கம்பெனி கூகுளுக்கு பண்ணி கொடுக்கும். ஓகே, இவரோட ரெவென்யூஸ்ல ₹1 கூட அது இந்தியாவில் அவர் சம்பாதிக்கல, எல்லாமே அவுட் சைட் இந்தியா. அவர் மாசத்துல எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் 20-25 days இஸ் அப்ராட். ஓகே, அவரோட மற்ற கஸ்டமர்ஸ் எல்லாம் அமேசான், ஸ்னாப்டீல், ஓகே, அலிபாபா, ஆல் த பிக் கம்பெனிஸ். ஓகே, இவர் வந்து நான் பெங்களூர்ல போய் பார்த்தேன். he shared lot of things. அப்பதான் எனக்கு தெரிய வந்தது the kind of struggle that he had. ஓகே, பட் ஆனால் அவரோட பிஸ்னஸ்க்கு அவருக்கு தேவைப்பட்ட கேபிட்டல் எல்லாமே இருந்துதான். he had a business model. he said I can track your customer pattern, I can track your customer behavioral pattern. நைட்ல கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ற ப்ராடக்ட்ஸ் என்னவா இருக்கும், காலையில் என்னவா இருக்கும், எந்த ஏரியாவில் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கே வராங்க, என்ன ஏஜ் ப்ரொஃபைல பண்றாங்க, எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுறோம். அண்ட் தட் இன்ஃபர்மேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல, கூகுளோட மெயின் ரெவென்யூ எங்கேருந்து வருது தெரியுமா? அட்வர்டைஸ்மெண்ட். ஓகே, ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சு பாருங்க. விஜய் டிவி, சன் டிவி அங்கெல்லாம் போச்சுன்னா பிரைம் ஸ்லாட், இந்த ஸ்லாட் எல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் கூகுளும். அவங்க அந்த டைம்ல நீங்க போய் சர்ச் பண்ணுறதா இருந்தாலும் அந்த ஸ்லாட் அட்வர்டைஸ்மெண்ட் அதுக்கேற்ற டேரிஃப். இதை வந்து உங்களுக்கு ஒரு டேட்டா மைனிங் பண்ணி கொடுக்கணும்னு சொல்றது வந்து அவங்க ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ ஒன் வெர்டிக்கல் ஆஃப் ஹிஸ் பிஸ்னஸ். ஓகே, அண்ட் இஸ் மேட் அ பிக் நேம் ஃபார் ஹிம்செல்ஃப். வேர்ல்டில் இருக்கிற பெஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் ஆர் இன்வெஸ்டட் இன் திஸ் கம்பெனி. ஓகே, எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நான் இங்கே தான் சொல்ல வரேன் ஃபவுண்டர்ஸ் கேபிட்டல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. இப்போ ட்ரெண்ட் மாறுறது மூலதனம்னு. பட் கேபிட்டல் இருந்ததுனால் சில பிஸ்னஸ்க்கு கேபிட்டல் இன்டென்சிவாக தேவைப்படும், அதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சீட் ஸ்டேஜ் கேபிட்டல். ஓகே, இப்போ ஃபவுண்டர்ஸ் கேபிட்டல் எங்கேருந்து வரும்? நீங்க போடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி. சீட் ஸ்டேஜ் கேபிட்டல் வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ். ஏஞ்சல்னா தவறான மீனிங்லாம் எடுத்துக்காதீங்க. இட் கேன் பி யோர், நீங்க ஒருத்தர், இப்போ நான் சொல்றேன் இல்லையா, நேற்று கூட ஒரு 3 பசங்க என்னை வந்து மீட் பண்ணாங்க. தேர் ஆல் IIT, IIM படித்தவங்க. அவங்க தேர் கோயிங் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் SME பிஸ்னஸ் லெண்டிங். ஓகே, அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா எல்லாமே டெக்னாலஜி ட்ரிவன். சப்போஸிங் இப்போ சாரோட பிஸ்னஸ்க்கு சாருக்கு ஒரு 1 lakh குட்ஸ் சப்ளை பண்ணியிருக்கார் ராஜ்குமாருக்கு. ஓகே, அப்போ 1 lakh வந்து ராஜ்குமார் ஒரு 15 days கழிச்சு கொடுப்பார். தட்ஸ் யோர் டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட். ஆனால் இந்த 15 daysல உங்களுக்கு பணம் தேவைப்படுறது. திஸ் இஸ் வாட் வி கால் இன் பேங்கிங் பார்லன்ஸ் ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகே, இப்போ இவர் என்ன பண்ணுவார்னா, இவர் வந்து சப்ளை பண்ண குட்ஸ் பில், ஓகே, ராஜ்குமார் பண்ணது 1 lakh. இதை என்ன பண்ணுவார்னா, இந்த கம்பெனி நான் சொல்றேன் இந்தியா, who met me, it's called Loan Zen. You are going to see them in paper very shortly. அவங்க கம்பெனி கிட்ட இதெல்லாம் படிப்பாங்க, இவரோட ப்ரொஃபைல்லாம் படிப்பாங்க. படிச்சுட்டு இது மாதிரி ஒரு பில், வெங்கடேஷ் சார் ஒரு பில் ராஜ்குமாருக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க. ராஜ்குமார் 1 lakh 15 daysல கொடுக்கணும்னு சொல்லிடுவாங்க. நான் ஒரு NBFC லெண்டிங் பிஸ்னஸ் பண்றேன், சோழமண்டலம் இருப்பாங்க, சுந்தரம் ஃபைனான்ஸ் இருப்பாங்க. அவங்க அதை போய் இன்டர்நெட்ல பார்ப்பாங்க. ஓ 15 நாள் வரப்போதா, சரி ஓகே 1 lakh கொடுக்கணுமா, சரி 2000 கழிச்சுட்டு 98,000 rupees இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இவருக்கு ஒரு பர்பஸ் சால்வ் ஆச்சு, 1 lakh வந்துடும். இந்த பண்ணி கொடுக்குற சர்வீஸ்க்கு போத் பையர் அண்ட் செல்லர் will have to give 1%. ஓகே, நான் இதை நான் சொல்லும் போது உங்களுக்கு எல்லாம் நிறைய டவுட்ஸ் வரும். எப்படி பார்க்காம பண்றாங்க, டெக்னாலஜி பண்றாங்க, எப்படி எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட், ஸ்லைட்டா இந்த பிசினஸை கொஞ்சம் குளோபலா யோசிச்சு பாருங்க. சரி, ஒன்று நல்லா தாழ்மையா வேண்டிக் கொள்கிறேன். இங்க வந்து சேஞ்சஸ் ஆர் ஹேப்பனிங். உங்க ஒவ்வொரு பிசினஸ்லயும் சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். நம்ம அண்டர் த கார்பெட் போடலாம். மை ரிக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ, பி ரெலவென்ட் டு த சேஞ்ச். ஓகே, இதே பிசினஸ் இந்த பசங்க இன்வென்ட் பண்ணல, இருக்கு யூஎஸ்ல. இட் இஸ் கால்ட் ஆன்டெக். கம்பெனியை கூகுள் பண்ணுங்க, ஆன்டெக்னு ஒரு கம்பெனி. ஓகே, அந்த கம்பெனியோட ஸ்டேட்டட் பிலாசபியே 3 தான்: எக்ஸிஜென்சி, எமர்ஜென்சி, கண்டின்ஜென்சி. இந்த 3த்துக்கும் உங்களுக்கு பணம் வேணுமா நாங்க கொடுக்குறோம். ஓகே, 4 வட்டி புரிஞ்சுதா? நம்ம 4 வட்டி சொல்லிதுன்னா நம்மலாம் அவர் ஐப்ரோஸ் கோ சைட்வர்ட்ஸ் கிடையாது சார். உங்களுக்கு இன்னைக்கு எனக்கு பணம் வேணும்னா, என்னோட அக்கௌண்ட்ல பணம் இல்லைன்னா, என் கிரெடிட் கார்டில் போய் நான் சிட்டி பேங்க்ல எடுத்ததுன்னா தே சார்ஜ் மீ 3%. ஓகே,
இதை அவன் கொஞ்சம் ரேஷனலைஸ் பண்ணி அவன் டெக்னாலஜிக்காக சார்ஜ் பண்ணுறான். ஓகே, அந்த ஆன்டெக் கம்பெனி ஐ எம் டோல்ட் இஸ் வர்த் நவ் 40,000 crores. ஓகே, இதே யூகேல இதே கான்செப்டை ஓங்கான்னு ஒரு கம்பெனி பண்ணுறான். தே ஆர் ஆல்சோ டூயிங் வெரி வெல். இப்போ இது மாதிரி இருக்கிற ஆண்டர்பிரனர்ஸ் இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இதே லெண்டிங் தான். இதே உங்களுக்கு இது வேணும்னா வெங்கடேஷ் வந்து பேங்க்குக்கு போகணும், பேங்க் மேனேஜர் பார்க்கணும், அவர் சொல்லுவார் ரீஜனல் ஆஃபீஸ்க்கு போகணும்னு. With all due respects to all the hierarchy in the system, the fact is business doesn't get served. Okay, இதனாலும் bad debt வரலாம். Okay, in fact on deckல வந்து அவங்களோட delinquency is almost in double digit. அதை தான் அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. அதனால தான் நான் அவ்வளோ வட்டி வாங்குறேன்னு சொல்லி. ஓகே, ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வந்து பிஸ்னஸோட நீட்ஸ் மாறிண்டே இருக்கு. ஓகே, என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க சொல்கிறது இம்பார்ட்டன்ட், சோஷியல் இம்பேக்ட், சஸ்டைனபிலிட்டி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு ஏஞ்சல் சொல்கிறது, நீங்கள் இப்போ இது மாதிரி என்கிட்ட வந்து நேற்று பெங்களூர்லேருந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது ஐ ஹவ் டோல்ட் தம் ஐ எம் ரெடி டு இன்வெஸ்ட் என்னோட மேபி 10 or 15 lakhs whatever they want, but they are supposed to give me certain other I become an angel investor for these boys. Okay, ஸோ இது மாதிரி நீங்கள் சொல்லும் போது அது ஆக்சிடென்ட்டில் தான் வரும். இன்ஃபேக்ட் ஷீக்ஷா ஃபைனான்ஸ் கம்பெனியில் எக்ஸ் மெக்கன்சி கம்பெனியோட கன்சல்டன்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார். அப்போலோ மினிக் இன்சூரன்ஸோட சிஇஓ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார். ஜஸ்ட் டயல்னு ஒரு கம்பெனியோட சிஎஃப்ஓ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது எப்படின்னா, எங்களுக்கு இவங்களை முன்னாடிலாம் தெரியாது. அவங்க எதிர்த்து அப்படி பேசினாங்க, அக்வைண்டன்சஸ் பேசினாங்க, இன்ட்ரடக்ஷன். ஸோ வி எக்ஸ்பிளைன் த மாடல், தேவ் இன்வெஸ்டட். இதுக்கு ஓப்பனாக இருங்க, பிகாஸ் பீப்புள் ஆர் லுக்கிங் அட் இன்வெஸ்டிங் இன் சச் பிஸ்னஸஸ் ஆஸ் அன் அசெட். அதனால அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 5 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணால் 2 ஹிட்டாக இருந்தால் போதும், 3 வரலைன்னா கூட பரவாயில்ல, அதெல்லாம் அவங்க ப்ராஃபிட் பண்ணாங்க. அப்படி தான் இருக்காங்க. ஏன்னா வேற எந்த மாடல் இருக்குது சொல்லுங்கள்? இன்னைக்கு இருக்கிற நிலைமையில போய் முடிச்சோர்லையோ தாம்பரத்துலையோ ஏன் வேளாச்சேரியில் போய் இறங்கிடுவாங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் பி ப்ராக்டிக்கல். ஓகே, ஸ்டாக் மார்க்கெட் நம்ம வாங்கினா இறங்கும், வித்துதுன்னா ஏறும். ஓகே, கோல்டு லாஸ்ட் 18 months ஸ்டாக்னெண்ட்டாக இருக்குது. சில்வரை பற்றி பேச வேண்டாம். ஓகே, கரன்சி கமாடிட்டி தெரியல, அதுக்கெல்லாம் நியூஆன்சஸ் எல்லாம் எல்லாருக்கும் இருக்குமான்னு தெரியல. ஸோ யூஆர் லெஃப்ட் வித் ஃபியூ ஆப்ஷன்ஸ். ஓகே, டெஃபினட்டாக நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுதுன்னா யூ வில் லூஸ் மணி. ஓகே, யூஆர் 9% or 8.5%. நீங்கள் 8.5% will be more than inflation. அதை விட்டுருங்க. பட் த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இஸ் ஆக்சுவலி யுவர் லாஸ். ஓகே, அடுத்து இப்போ சீரிஸ் ஏ, சீரிஸ் பி, சீரிஸ் சி டு எஃப், அது Z மட்டும் போகும். இங்கே தான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க. ஓகே, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், தீஸ் பீப்புள் பிரிங் பாட்ஸ் ஆஃப் மணி. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது சார். தேர் appetite is very very high and they will cut check if they like you and your business model. Okay, now what is that they want in you? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? A, highest levels of integrity, dedication and honesty. Okay, இப்போ செகண்ட் சொல்ல போகிறது உங்களுக்கு கொஞ்சம் கான்ட்ரடிக்டரியாக தோணும். எவ்ரி இன்வெஸ்டர் வாண்ட்ஸ் சம் எலிமெண்ட் ஆஃப் irrationality. உங்கள் பிஸ்னஸில் கொஞ்சம் விஷயங்கள் இர்ரேஷனலாக தான் இருக்கணும். ஓகே, எங்கள் பிஸ்னஸ் உதாரணத்துக்கு சொல்கிறேன், பிகாஸ் ஐ கேன் ஒன்லி டெல் அபவுட் மை பிஸ்னஸ். அந்த ஷிக்ஷா ஃபைனான்ஸில் எஜுகேஷன் லோன் ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, நாங்கள் கொடுக்குறோம். இந்த ஐடியா யாருமே பண்ணுறதில்லை. அது தட் இஸ் இர்ரேஷனாலிட்டி. எப்படி ஸ்கூல் பசங்களுக்கு கொடுப்பீங்க? அந்த கேள்விகள் கேட்கணும். அதுக்கு எங்கள்கிட்ட ஆன்சர் இருக்குது. அதை நாங்கள் சொல்லுவோம், அது கரெக்டாக ராங்கா அதெல்லாம் வந்து வேறு விஷயம். ஓகே, நாங்கள் இது பண்ணுறோம். ஸோ தட் irrational exuberance கொஞ்சம் இருக்கணும். ஓகே, மூணாவது, டோன்ட் மேக் யுவர் ஆர்கனைசேஷன் as person dependent. தயவு செய்து பண்ணாதீங்க. என்னோட தாழ்மையான வேண்டுகோள், அதுக்கு ஒரு 5,000 10,000 நீங்கள் சேலரி எக்ஸ்ட்ரா கொடுக்குறதா இருந்தாலும் கொடுங்க. பிகாஸ் இட் வில் ரிலீவ் யூ ஆஃப் யுவர் ஹெட்ஏக்ஸ். அண்ட் நீங்கள் அது அப்போ ஆளுங்களை போடணும். ஆளுங்களை போட்டதுன்னா யூ ஹேவ் டு ரெப்ளிகேட். நீங்கள் என்ன பண்ணுறதா அவங்க ரெப்ளிகேட் பண்ணணும். நமக்கு டெஃபினட்டாக அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. ஓகே, டோன் டவுன். லைஃப் இஸ் நாட் அபவுட் ரன்னிங் எவ்ரி டே. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி பாருங்கள். கான்ட்ரரி, அவங்க நமக்கு ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொல்லிதுன்னா there can be an organic growth, there can be an inorganic growth, there can be deepening, there can be expansion. ஓகே, இப்போ நாங்கள் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லோன் கொடுக்குறோம், ஸ்கூல்ஸுக்கும் கொடுக்குறோம் லோன். ஓகே, இன்னைக்கு எங்கள் சேல்ஸ் பசங்க வந்து ஒருத்தன் சொன்னால், சார் நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறோமே, டீச்சர்ஸ்க்கு ஏன் லோன் கொடுக்கக்கூடாது? நாங்கள் இதை திங்க் பண்ணுறேன். ஓகே, நவ் எங்களுக்கு ஐடியா வந்துருக்கு.
As an entrepreneur, it is in my own interest. I have to develop that product. I don't have to do it, but I have to develop that stereotype. I have to give the proof of that business. அது எவ்வளோ பொட்டென்ஷியல் எல்லாமே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், this is where entrepreneurship comes. அந்த ஐடியா கொடுத்தான் பாருங்க, ஃபர்ஸ்ட் அவனை அப்ரிஷியேட் பண்ணேன், தேங்க் பண்ணேன், அவனுக்கு ஏதோ ரிவார்ட் கொடுக்கும், அவனையே இந்த ப்ராடக்ட்டை டெவலப் பண்ண சொல்லியிருக்கேன். டுடே he feels empowered. ஓகே, ஒரு 9 months கழிச்சுட்டு இப்போ சிக்ஷா ஃபைனான்ஸ் வந்து டீச்சர்ஸ்க்கு லோன் கொடுக்குறோன்னு நீங்கள் ஏதோ பேப்பரில் பார்த்ததுன்னா the credit does not come to me. Credit goes to my team member. அதை நீங்கள் என்கரேஜ் பண்ணுற என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும். It can be not only for new product, it can be even for cost saving. ஓகே, நம்ம யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுனா ஃபேன் ஆஃப் பண்ணோம், லைட் ஆஃப் பண்ணோம், இதெல்லாம் ஸ்மால் திங்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நீங்கள் அதை என்கரேஜ் பண்ணால் தான் அவங்க பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா என்ன நினச்சிப்பாங்கன்னா, நம்ம கம்பெனியாக நம்ம இங்கே விட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ராசஸில் இருப்பாங்க. ஸோ ப்ரைவேட் ஈக்விட்டி இதெல்லாம் சொன்னேன். இவங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே, இவங்களுக்கு எப்படி எக்ஸிட்? த ஃபைனாலிட்டி இன் எனி கம்பெனி இஸ் IPO. ஓகே, பப்ளிக் இஷ்யூ. இந்த இடத்துல ஐ வில் பிரிங் an example of Cafe Coffee Day. Anand and Rajkumar, bear with me, நான் உங்களுக்கு நிறைய சொல்லிட்டேன். இது வந்து 20 years back, சித்தார்த், ஓகே, அவங்களோட பொலிட்டிக்கல் கனெக்ஷன் அதெல்லாம் விட்டுருங்க. He conceived this idea basically from Steaks, Starbucks, ஓகே, அது மாதிரி காஃபி ஜாயின்ட்ஸ். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க few things about Cafe Coffee Day. நீங்கள் அந்த கேஃபே காஃபி டேக்கு போச்சுன்னா நீங்கள் அங்கே காஃபி குடிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, யூ கேன் சிட் தேர். ஏதாவது ரூல்னு நினச்சிக்காதீங்க, ஐம் ஜஸ்ட் சேயிங் தட்ஸ் அ ஜென்ரல் ப்ராக்டிஸ் தேர். ஓகே, அங்கே பண்ணலாம், ஆர்டர் பண்ணலாம், சொல்லலாம், 45 minutes கழிச்சு போய்க்கலாம். ஓகே, ஷேம்லெஸ்ஸாக நான் ஒன்று சொல்கிறேன், ஐ ஓ அ லாட் டு கேஃபே காஃபி டே அண்ட் பெரிஸ்டா. ஏன்னா இந்த கம்பெனி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 பிஸ்னஸ் பிளானும் நாங்கள் இந்த இடத்துல தான் உட்காந்து போட்டோம். ஏன்னா எங்ககிட்ட அப்போ ஆஃபீஸ் இருக்குது. ஓகே, எங்களுக்கு ஃப்ரீ ஆஃபீஸ், ஃப்ரீ ஏர் கண்டிஷன், ஃப்ரீ பவர் பாயிண்ட்டு அங்கே தான் கிடச்சிது. ஓகே, அஃப்கோர்ஸ் நாங்கள் காஃபி சாப்பிட்டோம். ஓகே, நான் ஒரு 20 வருஷம் முன்னாடி இப்படி யாருமே திங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரி, வேறு மாதிரி கேள்வி கேட்குறேன். 20 வருஷம் முன்னாடி காஃபி கிரியேட் பண்ணாங்களே, ஏன் யாருமே டீ ஜாயிண்ட்டை கிரியேட் பண்ணுறது? Cafe Coffee Day is for coffee. Somebody can start tea, yeah. இப்போ தான் lemon tea or what you call green tea has become very famous. Lloyd's Tea House, right? But இந்த Cafe Coffee Day நீங்கள் வந்து பஞ்சாப் பார்டரில் போனாலும் இருக்கும் அதே ஸ்டீரியோடைப். சரி, எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, பிராண்டிங். நீங்கள் Cafe Coffee Dayன்னு எடுத்து பார்த்தோன்னா அதே மாதிரி ஒரு லோகோ, அதே கலர், அது மாதிரி தான் அவங்க ஃபர்னிச்சர் இருக்கும், செட்டாக அவங்களுக்கு வந்து இதெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், அவங்க அந்த நேம் போர்டு இருக்கும், ப்ரைஸ் இருக்கும். சில இடத்துல வெஞ்சர் பண்ணாங்க, கேஃபே டே லான்ச்னு ஒன்று தொடங்கினாங்க, அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது, பெட்டர் சோஃபாலாம் போட்டாங்க. இந்த காதர் நவாஸ் கான் ரோட்டில் இருக்குது. ஓகே, they create environment. They are not saying you must come and have coffee. அதே டீ ஷாப், come have our coffee, discuss business. Okay, you discuss whatever you want, spend your time, make use of my environment. அடையார் ஆனந்தபவன் அண்ணா நகர் போங்க, இதுக்கு அனுமதி இல்லைன்னு. அது ட்ரெடிஷ்னல், தப்பு கிடையாது சார். ஓகே, அவங்க எக்ஸாம்பிள் நான் எலாபரேட் பண்ணோம், சின்ஸ் ஐ நோ தம் தட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் Cafe Coffee Day, he perceived a different kind of population. வாங்க பேசுங்க. ஜென்ரலாக எல்லாரும் நினச்சிப்பாங்க கேஃபே காஃபி டேல லவ்வர்ஸ் தான் இருப்பாங்க அப்படின்னு. ஐ ஹவ் சீன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் சண்டை போடுறாங்க, நானே பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து அவன் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் அங்கே போச்சுன்னா ஒரு உண்மை, உங்களுக்கு அங்கே ஃபில்டர் காஃபி கிடைக்காது. ஓகே, he changed the way and he started in Bangalore. And Bangalore it's all filter coffee. அந்த கும்பகோணம் டிகிரி ஃபில்டர் காஃபி எல்லாம் அங்கே இன்னும் ஃபேமஸ். ஓகே, அப்புறம் சவுத்து, அப்புறம் வெஸ்ட் எல்லா இடத்துக்கு வந்தாங்க. பட் அவர் வந்து he said காஃபின்னா நீங்கள் ஃபில்டர் காஃபி கிடையாதுப்பா, இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. காஃபி இல்லாட்டி அரேபியன் காஃபி, பிரேசில் காஃபி, கோஸ்டா காஃபி, இது அதுன்னு போட்டு அதுக்கப்புறம் கோல்டு காஃபி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஓகே, now look at the business proposition. ஓகே, இப்போ சார் இது நான் சொல்ல போகிறேன், இதெல்லாம் பப்ளிக்லி அவைலபிள் இன்ஃபர்மேஷன். இன்ஃபோசிஸ் 92 பப்ளிக் இஷ்யூ வந்தபோது இனாம் கன்சல்டன்ஸ் தான் அவங்களோட மர்ச்சன்ட் பேங்கர்ஸ். அவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அவங்க 500 crores ரேஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா நாளைக்கு பப்ளிக் இஷ்யூ க்ளோஸ் ஆகுது, அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆகுது இன்ஃபோசிஸ் நாராயணன்.
அப்போ இனான் கன்சல்டன்ஸ் அஸ் மர்ச்சன்ட் பேங்கர் எல்லா பெரிய பணக்காரங்க ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணாங்க. அதில் ஃபோன் பண்ண ஒரு நபர் தான் சித்தார்த். கேஃபே காஃபி டே ஒன்று. அப்போ சித்தார்த் சொன்னார், ஓகே உங்களுக்கு எவ்வளோ வேணும், 25 crores 30 crores அவர் இன்வெஸ்ட் பண்ணார். ஓகே 92 இன்வெஸ்ட் பண்ணார். அவர் இன்வெஸ்ட் பண்ண அந்த 30 crores ஒரு 300 crores ஆயிடுச்சு 3 yearsல. அதை வச்சு கேஃபே காஃபி டே. ஈவன் அதர்வைஸ் இஸ் அ ரிச் மேன், அதை விட்டுருங்க. பட் இதுதான் ஜென்ரலாக பிஸ்னஸ் சொல்லுவாங்க. இன்னைக்கு அவர் கேஃபே காஃபி டே ஐபிஓ வந்தாச்சு. அந்த ஐபிஓ ப்ரைஸ்லேருந்து கம்மியாச்சு, அதெல்லாம் விட்டுருங்க. அந்த ஐபிஓ வேல்யூவேஷன் பிரகாரம் ஐ திங்க் கேஃபே காஃபி டே இஸ் வேல்யூட் அட் 4000 crores. ஓகே, இதில் ஒரு பேரடாக்சிக்கல் சிச்சுவேஷன் என்னன்னா, அவர் இன்ஃபோசிஸ் ஷேரை விற்காமே இருந்திருப்பாங்க. அதே இட் would have been more than 4000 crores. அதை சீயிங் இட் ஃப்ரம் அ கமர்ஷியல் பெர்ஸ்பெக்டிவ். ஆனால் அப்படி இல்லைன்னா கேஃபே காஃபி டேன்னு நமக்கு யாருக்கு ஒரு அனுபவம் வந்திருக்காது. இட் டிட் சேஞ்ச், இட் ஹேஸ் சேஞ்ச்ட். ஓகே, இன்னைக்கு பாருங்க ஹவு த வேர்ல்ட் இஸ் சேஞ்சிங். வி ஆல்சோ சர்வ் காஃபின்னு சொல்றாங்க. ஏன்னா பர்கர்ஸ் கொடுக்குறாங்க, சமோசாஸ் வந்தாச்சு, வெஜ் பஃப் வந்தாச்சு, எல்லாமே வர தொடங்கியாச்சு. ஓகே, ஸோ உங்களுக்கு காஃபின்னு தொடங்கினது எந்த அளவுக்கு ஸ்கேல் ஆச்சுன்னு பாருங்க. ஓகே, இந்த மாடல் நேச்சுரல்ஸ் மாடல் இதுலலாம் என்ன ஒரு சிக்னிஃபிகண்ட் திங்னா, நீங்க ஒவ்வொன்றுத்தையும் நீங்க போய் ஓப்பன் பண்ண வேண்டாம். ஓகே, நீங்க ஒரு 10-15 பண்ணி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பிராண்ட் பண்ணுங்க. ஓகே, ஃப்ரான்ச்சைசின்னு ஒரு கான்செப்ட். தட்ஸ் ஹவ் யூ கிரியேட் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க். ஓகே, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்ல கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. இங்க இருக்கிற கேஃபே லாட்டி மாதிரி தான் நீங்க பெங்களூர்ல இருக்கணும். நம்ம சரவண பவன் டி நகர் மாதிரி தான். துபாய்க்கு நான் ரீசெண்டாக போகும்போது அங்கேயே சரவண பவன் ஃப்ரான்ச்சைசி தான், இதே மாதிரி தான் இருக்குது. சாம்பார் கொனாட் பிளேஸ் டெல்லிக்கு போங்க, இதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஆனால் அந்த கன்சிஸ்டன்சியை அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் இஸ் ஆல் அபவுட் பீயிங் வெரி கன்சிஸ்டன்ட் இன் யோர் ப்ராடக்ட் டெலிவரபிள்ஸ் அண்ட் என்டீவர் டு எம்பவர் யோர் பீப்புள். அது பண்ணினா ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு திங்ஸ் வில் ஃபாலோ இன் பிளேஸ்.